வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னா அவங்கவுங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு வீட்டில் வேலோ, முருகனுடைய சிலையோ, முருகனுடைய படமோ, இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை வைத்து அந்த சிலையோ வேலோ இருந்தால் அபிஷேகம் பண்ணலாம். என்ன அபிஷேகம் பண்ணலான்னா மஞ்சளோ பால் இளநீர்னு அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி அபிஷேகம் பண்ணி பூவெல்லாம் சாத்தி நிறைய திருப்புகள் படிக்கணும். அதுவும் இந்த நான் சொன்ன 2 திருப்புகள், திருவிடைக்கழியினுடைய திருப்புகள், திருப்பரங்குன்றத்தினுடைய திருப்புகள், அதில் ஆறுபடை வீட்டு திருப்புகளும் பாராயணம் பண்ணலாம். திருப்புகள் பாராயணம் பண்ண அவங்கள இப்போ உதாரணத்துக்கு சில பேருக்கு வாழ்க்கையில் இதுதான் தேவைன்னே தெரியாமல் இருக்கும். நிறைய பேர் நம்ம நினச்சிக்குவோம், நான் இந்த வேலைக்கு போனால் நல்லா இருப்பேன், எனக்கு இந்த கல்யாணமானால் நல்லா இருப்பேன். அப்படி இல்லை. அவங்கவுங்க வாழ்க்கையில் நல்லா ஆக்கிறதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும். அதை தேடி கண்டுபிடிக்க நமக்கு தெரியாது. அப்படி தேடக்கூடிய அந்த தேடுதலை திருப்புகள் தொடங்கி வைக்கும். திருப்புகள் பாராயணம் பண்ணால் முருகப்பெருமான் கனவுலே வருவார், இந்த கோயிலுக்கு வாங்கன்னு உத்தரவு வரும். இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் நடக்கும். அப்போ அந்த விரதம் பங்குனி உத்தரத்தன்னைக்கு வீட்டில் தீபம் ஏற்றி சுவாமி முன்னாடி உட்காந்து ஆறுபடை வீட்டு திருப்புகள், முக்கியமாக திருவிடைக்கழியும் திருப்பரங்குன்றம் திருப்புகளும் பாராயணம் பண்ணி சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி குமாரஸ்தவம்னு ஒரு மந்திரம் இருக்கிறது. பாமன் சுவாமிகள் அவர்லேயே குமாரஸ்தவம்ங்கிற மகாமந்திரம். அப்போ எப்படின்னா சுவாமிக்கு இந்த மாதிரி விரத நேரங்களில் உட்காந்து திருப்புகள் பாடிட்டு இந்த குமாரஸ்தவம் பாடி பூஜை பண்ணிட்டு சுவாமிக்கு நைவேத்தியமாக பாயாசமோ சக்கரை பொங்கலோ இனிப்பான ஒன்று நைவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போய் சாமிக்கு அர்ச்சனை பண்ணி அங்கே உட்காந்து திருப்புகள் ஏதாவது ஒரு திருப்புகள் பாடி நமஸ்காரம் பண்ணிட்டு அவங்கவுங்க வேலையை தொடங்கிடலாம். அதுக்கப்புறம் மாலை அவங்கவுங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாலையும் இதே மாதிரி வழிபாடு பண்ணி சுவாமிக்கு பால் பாயாசமோ பாலோ நைவேத்தியம் பண்ணி அந்த பாலை உட்கொண்டு விரதத்தை நிறைவு செஞ்சிடலாம்.